எதிரிலா பலத்தினாய் வா வா வா. 10வது வகுப்பு படிக்கிற மனோஜ்குமார் மாணவர்களுக்கான மிக முக்கியமான சில வாழ்க்கை திறன்கள் தங்களின் ஆலோசனை அப்படின்னு கேட்டிருக்கார். வாழ்க்கை திறன் பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து கிளாஸ் 1 சர்வீஸ்னு ஒன்று இருக்குது. அந்த சர்வீஸ் வந்து ஏறக்குறைய 50 சர்வீஸ் இருக்குது, பணி இருக்குது. இந்திய ஆட்சி பணி இருக்குது, இந்திய காவல்துறை பணி இருக்குது, அடுத்து இந்திய வருமான பணி இருக்குது, ரெவென்யூ சர்வீஸ் இருக்குது, ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் இருக்குது. இதெல்லாம் வேறு வேறு திறன்கள் இல்லையா? அப்போ ஒரே அடியாக ஒரு நிமிஷத்தில் இவ்வளவு தான் உங்களுடைய வாழ்க்கை திறன் சொல்ல முடியாது. முதல்ல உங்களுடைய திறன் எதில் வந்து பரிணமிக்குது, எதில் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு வந்து தெரியாது. நீங்கள் ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கும்போது நீங்கள் செய்கிற செயல்களை பார்த்து ஆசிரியர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. இவர் ஓவியத்தில் நல்லா வருவான், அந்த பையன், இவன் சிற்பத்தில் நல்லா வருவான், இவன் விளையாட்டில் நல்லா வருவான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. என்னுடைய தோழர் ஒருத்தர், அவருடைய பையன் வந்து எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கிறதுக்குன்னு போனான். அவர் சின்ன வயசில் அந்த பையன் வந்து ஒரு ஃபுட்பாலை வந்து அப்படி ஒரு விரல் அப்படியே சுற்றிக்கிட்டே ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பான். அங்கே போய் அவன் என்ன பண்ணான், கொஞ்ச நாளில் ஃபிசிக்ஸ் முடிச்சிடுறேன், ஆனால் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை வந்து இந்த விளையாட்டு பயிற்சி கொடுக்குற விஷயங்களில் வந்து கவனம் செலுத்த விரும்புகிறேன்னா, ஹீ டிஸ்கவர்ட் தன் திறன் எதில் இருக்கிறது, அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு சப்ஜெக்டே மாற்றிட்டார். மாற்றி அடுத்து இப்போ வந்து அங்கே பேஸ்கெட் பாலில் எதுலையோ ஒரு கோச்சஸ்ன்னு சொல்லுவாங்களே, பயிற்சியாளர்கள், அப்படிப்பட்ட பயிற்சியாளர்களில் முக்கியமானவராக அவர் வளர்ந்துக்கிட்டு இருக்கார். ரொம்ப இளமையான பையன், 30-32 வயசு இருக்கும். இன்னும் ரொம்ப அவருக்கு வந்து வாழ்நாள் திறனை அதிகரிப்பதும் மற்றவர்களுக்கு திறன் சொல்லிக் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அவர் நிச்சயமாக ரொம்ப பெரிய ஆளாக வருவார்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட திறன்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும், ஒன்று. இன்னொன்று, இப்படிப்பட்ட திறன்கள் வளர்வதற்கு சூழ்நிலை உதவி செய்ய வேண்டும். அந்த சூழ்நிலையை வந்து ப்ரொவைட் பண்ண வேண்டியது அரசுடைய பொறுப்பு, கல்லூரிகளுடைய பொறுப்பு. ஒரு கல்லூரியில் வந்து வெறுமனே வந்து ஏட்டு சுரக்காய் மட்டும் சொல்லிக் கொடுத்துடக்கூடாது. அது உயர்நிலை பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும் அல்லது கல்லூரிகளாகட்டும், விளையாட்டு திறன்கள், இன்டோர் அவுட்டோர் கேம்ஸ், இதுக்கெல்லாம் வந்து அது தவிர கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டி சொல்லுவாங்க, பேச்சு போட்டி, அதுக்கப்புறம் வந்து இசைத்திறன், இது மாதிரி பல திறன்களை ஊக்குவிக்கிறதாக நம்முடைய கல்வி நிலையங்கள் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் ரொம்ப எளிதாக வந்து மாணவன் தன் திறமையை கண்டுபிடித்து கொள்ள முடியும், தன்னுடைய திறமை என்ன என்பதை கண்டுபிடித்து அதில் வளர்ந்து விட முடியும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நீங்களும் இதை மனசில் வச்சுக்கோங்க. எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு இடையில் உங்களுடைய திறன் என்ன என்பது உங்களால் உணர முடியும். அந்த திறனை வளர்ப்பதற்கு என்ன சாதனங்கள் இருக்கின்றன என்று தேடுங்கள். வாழ்வாதாரம் மிக முக்கியம், சந்தேகமே இல்லை. ஒரு வேலையோ அல்லது ஒரு தொழிலோ நிச்சயமாக முக்கியம். ஆனால் அதையும் தவிர இப்படிப்பட்ட திறன் நம்மிடம் இருக்கிறது என்று உணரும் பொழுது அந்த திறனை வளர்த்து கொள்வதற்கான செயல்களையும் செய்ய வேண்டும். என்னை பாருங்கள், நான் ஐஏஎஸ்ல வந்து 35 வருஷம் இருந்தேன். என்கிட்ட வந்து இப்படி வந்து பேச்சு திறன் இருந்தது, என்கிட்ட வந்து படைப்பு திறன் இருந்தது. அதை நான் கைவிடவே இல்லை. என்னுடைய வேலையில் வந்து எவ்வளோ சீரியஸாக இருந்தனோ அந்த அளவுக்கு என்னுடைய திறனையும் நான் கையில் வச்சுக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி எனக்கு வந்து வேலையிலேருந்து ஓய்வு பெற்ற உடனே இந்த திறன்களை வந்து வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எதனால்? அந்த திறனை நான் கைவிடாமல் இருந்ததனால். இதுதான் வாழ்க்கையுடைய மந்திரம். சரியா? ஒளி இழந்த நாட்டிலே நின்றேனும் உதய ஞாயிறொப்பவே